இப்போ தமிழ்நாட்டில் அதாவது கோலிவுட்ல மோஸ்ட் வாண்டட் கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுகுமார். இவர் வந்து பிரபு சால்மன் இயக்குன லாடம் படத்தில் அறிமுகமானார். அதுக்கப்புறம் கும்கி, மைனா இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ரொம்ப அவர் கேமரா வந்து இப்போ ரொம்ப அழகாக இருக்கும். சமீபத்தில் நடந்த ஒரு பேட்டியில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டார். அப்போ ரசிகர்கள் கேட்டால் உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாருன்னா, அதாவது விக்ரம் பிரபுவோட பையன் விக்ரம் பிரபு முதல்ல கும்கியில் நடிக்கும்போது ஒரு பெரிய இடத்து பிள்ளை, ஸோ நம்ம கிட்ட வந்து அந்த அளவுக்கு பழக மாட்டாரு அப்படின்னு நினைச்சானா. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு சகோதரன் மாதிரி ஃப்ரெண்ட்லியாக பழகினாரா நம்ம விக்ரம் பிரபு. அது ரொம்ப நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அரசியல் பின்னணியிலிருந்து வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிசிட்டி, ஸ்பாட்டில் வந்து ரொம்ப கெத்தாலாம் இருக்க மாட்டார், ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருப்பாராம். அதை பார்த்து இவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு அப்படின்னாரு. இதுக்கு மேலே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேக்கப் இல்லாத அமலா பால் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்காரு. ஒரு படி மேலே போய் எமி ஜாக்சன் பேசுகிற அந்த கொஞ்சம் பேசுகிற தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு எப்படி தோணுதுன்னா, நமக்கு மேக்கப் இல்லாத அமலா பால் பிடிக்கும், எமி ஜாக்சன் பேசுகிற இங்கிலீஷும் பிடிக்கும், தமிழும் பிடிக்கும். ஸோ நம்மள மாதிரியே ஒத்து போறாரு அப்படிங்கிறது நம்ம கேட்கும்போது எப்படி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா.